சிலுவையை பற்றிய உபதேசம் கெடுறவங்களுக்கு, கெட்டு போகிறவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லி தோணும். ரட்சிக்கப்படுறவங்களுக்கு எப்படி தெரியுமா, எந்த ஒரு சோதனை, எந்த ஒரு நிந்தனை, எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை நினைச்சு பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில மகா பெரிய நன்மைகளை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம அந்த வார்த்தைக்குள்ளாக போகலாம். எடுத்துங்க படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனத்துல இருந்து நம்ம போலாம். எபேசியன்ஸ் chapter 2 verses 16. பகையை சிலுவையினால் கொன்று அதே, ஆமென், நல்லா கவனிங்க, அதே அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. அதே போல கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம எடுத்து படிக்கலாம். 1ஆம் அதிகாரம் கொலோசியன்ஸ் chapter 1 verses 20. நல்லா கவனிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பரலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவர் மூலமே, கிறிஸ்து மூலமாய், இயேசு மூலமாய், பாடுபட்ட இயேசுவின் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? எல்லாம் நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. இப்போ ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்கணும். எப்படி அப்படின்னு சொன்னா, பாவம் எதன் வழியாய் வந்ததோ, பாவம் எதன் வழியாய் வந்ததோ, எது மூலியமா வந்ததோ, அதையே தேவனாகிய கர்த்தர் அதையே வைத்து என்ன பண்ணார்னாக்கா பாவ நிவர்த்தியை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் எப்படி வந்துச்சோ, எதன் மூலியமா வந்துச்சோ, அதை வச்சு, அதுவே உதாரணமா வச்சு ஆண்டவர் என்ன பண்ணார்னாக்கா பாவத்தை தேவனாகிய கர்த்தர் நிவர்த்தி செய்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் சீக்கிரமா படிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். உண்டாக்கி, அல்லேலூயா. ஏதேனை எங்க உண்டாக்குறாரு? எல்லாம் சொல்லணும். ஏதேனை எங்க உண்டாக்குறாரு? கிழக்கே உண்டாகிறாரு. நல்லா கவனிங்க. ஏதேனை கிழக்கே உண்டு பண்ணின தேவனாகிய கர்த்தர். இப்ப எடுத்து படிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து படிங்க சீக்கிரமா. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சா? எத்தனை பேர் கை தட்டலாம்? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கிழக்கில ஏதேனை உண்டு பண்றாரு. இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிழக்கில யார் பொறுக்கிறது அப்படின்னு சொன்னா தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிழக்கே பிறக்கிறார். அல்லேலூயா. எந்த வழியாய் பாவம் வருதோ அதே வழியாய் பாவம் நிவர்த்தி செய்வதற்கு ஆண்டவர் மேற்கே பொறுக்கலாம், தெற்கே பிறந்திருக்கலாம், வேற எந்த திசையில் நான் பிறந்திருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியும் எப்படி இந்த பாவத்தை போக்குவது, எப்படி மனுஷ குலத்தை மீட்பதுன்னு சொல்லி அவர் சரியா என்ன பண்றாருனாக்கா அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அங்க வந்து சொல்றாங்க, கிழக்கிலே கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க பொறுக்கிறாரு? கிழக்கிலே பொறுக்கிறாரு. ஆமென். கிழக்கிலே பாவம் உண்டானது, கிழக்கிலே பாவ நிவர்த்தியை செய்கிறவர் பிறந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். கிறிஸ்து பிறந்த திசை கிழக்கு, பாவ நிவர்த்தி செய்யப்பட்ட திசையும் கிழக்கு. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு ஆனந்தம்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அட ஆமால, அட ஆமால, ஆமாவா இல்லீங்களா? ஆமா. நம்ம அதுக்கு தான் இந்த முழு பைபிளும் ஆதியாகமம் 1, 2, 3 முடிஞ்சிட்டு இருக்குது. இதை வச்சுதான் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கனாக்கா எழுதி இருக்கிறாங்க.
இதை நோக்கமா வச்சுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை வச்சுதான் பவுலும் அப்படியே எழுதுறாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துறார். ஆமென். கிழக்கிலே உண்டான பாவத்திற்கு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிழக்கிலே பிறக்கணும். அதே போல ஏதேனிலே உண்டு பண்ண இந்த மரத்தின் மூலமாய் வந்த, ஆமென், எது மூலமா வந்த, இந்த மரத்தின் மூலமாய் வந்த பாவத்தை தேவனாகிய கர்த்தர் சிலுவை மரத்தை சுமந்து, அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த மரத்தால வந்த பாவத்தை தேவனாகிய கர்த்தர் சிலுவை மரத்தை சுமந்து என்ன பண்ணார்னாக்கா பாவத்தை நீக்க தேவனாகிய கர்த்தர் இந்த மரத்தை சுமந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென். மூணாவது நல்லா கவனிங்க. மூணாவது நடுமரம். என்ன மரம்? மரம் சுமந்தாரு, மரத்தை சுமந்தாரு, சிலுவை மரத்தை சுமந்தாரு. மூணாவது நடுமரம். அது எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? ஏதேன் தோட்டத்தின், படிங்க, ஆதியாகமம் 3:3. நல்லா கவனிங்க. ஆகிலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்து நடுவுல ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துல தான் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன இருக்குது? இருக்குது. ஆனா அந்த மரம் எங்க இருந்துச்சுன்னு சொன்னா ஏதேன் தோட்டத்து நடுவுல இருந்துச்சு, மத்தியில இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எடுத்துங்க, படிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். John chapter 19 verses 18. எப்படி அங்க வந்துச்சோ, எப்படி அவர் ஆண்டவர் ஏதேனை உண்டு பண்ணினாரோ, எப்படி பாவம் வந்துச்சோ அதே போல தான் ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா அந்த பாவ நிவாரணம் செய்யறாரு. அல்லேலூயா. மத்தியில இருந்த அந்த மரத்தை ஆண்டவர் என்ன பண்ணல, மறுக்கல. அதுக்கு தான் எப்பனா அவங்க என்ன பண்ணிருக்கலாம், கல்லர்களை எப்பனா அவங்க வந்து சிலுவையில அரைஞ்சிருக்கலாம். ஆனா அதே நாள்ல இயேசு கிறிஸ்து பக்கத்துல ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏதேனின் மத்தியில் இருந்த அந்த மரத்தை தேவனாகிய கர்த்தர் நினைவு கூர்ந்து, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பக்கம் ஒரு சிலுவை மரம், இந்த பக்கத்திற்கு ஒரு சிலுவை மரம், தேவனாகிய கர்த்தர் நடுவுல இருந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? எல்லாம் சத்தமா கரங்களை தட்டி நடு மரத்தை, ஆமென், அல்லேலூயா, நடு சிலுவை மரத்திலே அந்த பாவத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானித்திருந்தார். ஏதேன்ல எங்க இருந்துச்சு? சென்டர்ல இருந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அல்லேலூயா இந்த பாவத்தை போக்குவதற்கு அவர் என்ன பண்ணாரு? சென்டர்ல இருந்தார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இதன் பேர் ஆமென் சொல்றோம். நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் நிறைய பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு நாம தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? ஆண்டவர் பாருங்க இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னா, ஏன் கஷ்டப்படுறாருன்னு சொன்னா ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன்றார். அல்லேலூயா, ஆமென். என்ன சொல்றாரு? நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன்றார். அல்லேலூயா. அந்த நேசிக்கிறதுனால தான், நம்மள அன்பு செலுத்துறதுனால தான் அவர் ஆதியிலிருந்து அவர் அடிக்கப்பட்டவரா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கிழக்கு, கிழக்குல என்ன உண்டாச்சு? பாவம் உண்டாச்சு. கிறிஸ்து எங்க பிறந்தாரு? கிழக்கிலே பிறக்கிறார். மரம், ஆமென், மரம் ஒரு பாவத்திற்கு அடையாளமா இருந்துச்சு. அதே மரத்தை சிலுவையின் மரமா ஆண்டவர் என்ன பண்ணாரு? சுமந்தாரு. அல்லேலூயா. மத்தியில இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்து மத்தியில என்ன இருந்துச்சு? இந்த மரம் இருந்துச்சு. அதே போல தேவனாகிய கர்த்தரை சிலுவையில அறையும் போதும் அவர் மத்தியஸ்தராக இருந்தார். அல்லேலூயா. மத்தியில இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும்
உன்னையும் என்னையும் எப்படி மீட்கணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் மீட்க ஆண்டவர் இவ்வளவு பாடுகளை பட்டார். அல்லேலூயா. இப்ப நாலாவதா பார்க்கிறோம், தொங்கினது. ஆமென். இது பாவத்திற்கு காரணமா இருந்த விருட்சத்தின் கனி தோட்டத்தின் மத்தியில எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தொங்கி இருந்துச்சு நல்லா. ஆமென். அல்லேலூயா. இந்த கனி எது? பாவத்தின் கனி. எப்படி தொங்கி நின்றோ இந்த கனியை நல்லா கவனிங்க. இந்த கனி எப்படி தொங்கி நிக்குது? இந்த கனி எப்படி தொங்கி நிக்குது? தொங்கி நிக்குதா? பரவாயில்ல, எங்க கவனிங்க. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லா கவனிங்க, நம்மை மீட்கும் பொருட்டாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை மீட்கும் பொருட்டாக தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே அந்த பாவ நிவர்த்தி செய்ய அவர் தொங்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஒன்னு, கிழக்கிலே அவர் பிறந்தார். 2, மரம் காரணமாயிடுச்சு, அந்த மரத்தின் சிலுவையை சுமந்தார். 3வது, நடுமரம் பாவத்தின் காரணமா இருந்துச்சு, அந்த மரத்தை என்ன பண்ணாரு? நடுவுல தொங்கினார். 4வது, அவர் அந்த மரத்துல என்ன பண்ணாருனாக்கா அந்த கனி எப்படி தொங்கி நின்னுச்சோ அதே போல சிலுவையில் அவர் தொங்கினவராய் காணப்பட்டார். 5வது, நல்லா கவனிங்க, புசிப்பு. இங்கதான் வந்துச்சு வினைய. புசிப்பு. அல்லேலூயா. புசிப்பு அப்படின்னும் போது படிங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அல்லேலூயா. போதும். அங்க பாருங்க, அது புசிப்பு. நல்லா கவனிங்க, இது புசிப்பு அப்படினதுக்கு இத பார்க்காதன்றாரு, தொடாதன்றாரு. இத பார்க்காத தொடாதன்னு சொன்ன நமக்கு என்ன ஆயிடுனாக்கா அத பார்க்கிறதுக்கும் அத தொடுறதுக்கும் ஒரு ஆசை வருது. எப்ப தெரியுமா ஆசை வருது? ஆண்டவருக்குள்ள இருக்கிற வரைக்கும், ஆண்டவரை நம்ம பின்பற்ற வரைக்கும், இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு இருக்கிற வரைக்கும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நிரம்பி இருக்கிற வரைக்கும் அவர் சொன்னதுக்கு நாம கீழ்ப்படிந்து இருப்போம். எப்போ ஒரு சத்தம், பாவத்தின் சத்தம் நமக்கு கேக்குதோ, எப்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுதோ, அப்ப நமக்கு என்ன ஆகும்னாக்கா அந்த பாவத்தின் பக்கம் திரும்ப தோணும். ஆமென். சொன்னவரை மறந்துடுவோம், சொல்லிட்டு போனதை மறந்துடுவோம். கொஞ்சம் திறந்து பார்த்தா தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க தோணும். அதே போலதான் பார்க்க தோணுச்சு, அதை பறிக்க தோணுச்சு, புசிக்கவும் தோணுச்சு. பார்க்காதன்னு சொன்னாரு, பார்த்துட்டாங்க. தொடாதன்னு சொன்னாங்க, என்ன பண்ணாங்க? தொட்டுட்டாங்க. புசிக்காதன்னு சொன்னாங்க, என்ன பண்ணாங்க? புசித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இதை புசித்த மாத்திரத்திலே ஆதாமும் ஏவாளும் கண்கள் திறக்கப்பட்டு பாவிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க, நல்ல ஒரு கட்டத்துக்கு வந்துக்கிறீங்க. என்ன சொல்றாருனாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்னை புசியுங்கள்ன்றார். இத புசிச்சதுனால என்ன வந்துச்சு? ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை புசியுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதை புசிக்கிறதுனுடைய மகிமை தெரியல? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதனுடைய அருமை தெரியல? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நாம பாவிகள். இந்த உலகத்துல நம்ம வந்தோம், இந்த உலகத்துல வந்த நம்மை தேவனாகிய கர்த்தர் மீட்கணும். மீட்கிறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படாத பாடு இல்ல, பாடுபட்டார். ஆமென். ஆனா எதுக்காக பாடுபட்டார்னாக்கா, ஏதேனிலே உண்டு பண்ணின அந்த முதல் ஆதாம் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா, நான் தொடாதன்னு சொன்ன பழத்தை தொட்டு, அவன் புசிக்காதன்னு சொன்ன பழத்தை புசிச்சு என்ன பண்ணான்? பாவத்திற்குள்ளாகப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா?
இந்த பாவத்தை போக்குவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஆமென். நீ இதை புசித்த பாவமானார்கள், பாவி ஆயிட்டாங்க, பாவிகளாவே மாறிட்டாங்க. புசிக்கிறவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா. இத்தனை பேர் ஜோரா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றோம். நல்ல கரங்களை நல்லா ஜோரா நல்லா நல்லா உயர ஆமென் அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் என்ன மாறினா ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். அங்க என்ன பண்ணிருக்கிறார்னாக்கா, நன்மை தீமை அறியத்தக்க ஒரு பழத்தை வைத்து ஜீவ விருட்சத்தின் கனியையும் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார் வச்சிருக்கிறார். ஆமென். நன்மை தீமை அறியத்தக்க பழம் தான் உங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இதை புசிச்சாதான் தேவனுடைய திட்டம் நிறைவேறாது அப்படின்னு சொல்லி இதை பறிக்க சொன்னா புசிக்க சொன்னா புசிச்சுட்டாங்க. ஆனா ஆண்டவர் அது ஒரே ஒரு பழத்தை புசித்து அவர்கள் கண்கள் மூடப்பட்டதனால பாவிகள் ஆனதுனால ஆண்டவர் எடுத்துக்கிற அந்த process வந்து ரொம்ப நாள். அல்லேலூயா. அவருடைய பாடு ரொம்ப நாள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாரு, தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புறாரு. ஏன் வெளியே அனுப்புறாருன்னு சொன்னா நல்லவேளை வெளியே அனுப்பி இதை என்ன பண்றாருனாக்கா, இது இன்னொரு பழங்குது. என்ன பழங்குது? ஜீவ விருட்சத்தின் பழங்குது. ஒருவேளை பாவம் வந்துட்டு போயிருக்கு. நல்லா கவனிங்க. ஒருவேளை பாவம் வந்துட்டு போயிருக்கு, இத புசிச்சு அதை இத பறிச்சு இத புசிச்சிட்டு இருந்தா மனுஷனுக்கு சாவே இல்லை, பாவத்தோடவே வாழ்ந்திருப்பார். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா, இதை புசிக்காதபடிக்கு, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதபடிக்கு ஏதேனை விட்டு வெளியே அனுப்புறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னவா ஆகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியாய் இந்த சிலுவையிலே மாறுறாரு. அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனியாய் இந்த சிலுவையிலே மாறுறாரு. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியாய் இந்த சிலுவையில அவர் மாறின பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இதை புசியுங்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென். இதை வாங்கி புசியுங்கள். ஆமென். அல்லேலூயா. எதுக்காகப்பா நான் அப்பம் சாப்பிடணும், எதுக்காகப்பா அவருடைய ரத்தத்தை நினைவு கூர்ந்து நான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏதேன்ல நீ சாப்பிட்டதுனால இந்த உலகத்தின் மனுக்குலங்கள் எல்லாம் பாவத்தினால விழுந்தது. ஆமென். இந்த பாவத்தை எப்படிப்பா போக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு புரியல, நம்மளுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு முடியல. ஆண்டவர் தான் புரிஞ்சுக்கினவர். ஆண்டவர் நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு, நம்மளால புரிஞ்சிக்க முடியல. ஏன்னு சொன்னா எனக்கு நிறைய வேலை, ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்ல, டைம் இல்ல. I don't have time. அல்லேலூயா. எப்படி அப்ப நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொன்னா வேதத்தை வாசிச்சதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆமென். இப்போ இந்த கனியை எங்க புசிச்சிருவாங்களோன்னு சொல்லி ஆண்டவர் வெளியே தள்ளுறாரு. ஆனா இதே கனியை மறுபடியும் புசிக்க வைக்கிறாரு. எப்பன்னு சொன்னா தேவனாகிய கர்த்தரே இந்த ஜீவ விருட்சமாய் மாறி கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை கொடுத்து ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சொல்றாரு, இதை வாங்கி புசியுங்கள் என்றார். அல்லேலூயா. ஒரு புதிய உடன்படிக்கை கொள்கிறார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இந்த ஜீவ விருட்சத்துக்காக தான் இவ்வளவு போராட்டமே. ஆனா இந்த ஜீவ விருட்சமாவே ஆண்டவர் மாறி வந்து சொல்றாரு, இதை வாங்கி புசியுங்கள்ன்றாரு. ஏன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை சாப்பிட்ட பிறகு பாவம் வந்துச்சோ இதை சாப்பிட்ட பிறகு உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? இதுதான் ஜீவ விருட்சத்தின் கனியும் வைக்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனியும் வைக்கிறாரு. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியாவே இயேசு கிறிஸ்துனா ஆயிராரு, மாறிறாரு. மாறிட்ட பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, கனியை புசித்து வந்த பாவத்தை அதாவது போக்கி கிறிஸ்து தமது மாம்சத்தை புசிக்கும்படி செய்து பாவம் போக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. சிலுவையில மரித்த இயேசுவை நாம் என்ன பண்ணணும்னாக்கா நினைவு கூறணும். இந்த அப்பத்துல கை வைக்கும் போது என்ன சொல்றீங்க, கையில கொடுக்கும்போது என்ன சொல்றீங்க? எனக்காக சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? எனக்காக பிற்கப்படுகிற பாவமுடைய சரீரம் ஆண்டவரே, இதை நான் உட்கொள்ளும் பொழுது
அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? இப்போ புரிஞ்சுச்சிங்களா? நான் பாவியான எப்ப பரிசுத்தமா வருது? ஆமென். என்னை பரிசுத்தப்படுத்த ஒருவர் வந்தார். ஆமென். என்னை பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. இதை வாங்கி நான் அந்த அப்பத்தை சும்மா கடமைக்கு ஏதோ ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, ஏதோ சாப்பிட்டோம் இல்லை. ஆண்டவர் உண்மையிலேயே அந்த ஏதேன்ல நல்லா கவனிங்க, யாருமே உள்ள போக முடியாத அளவுக்கு கேருபீன்களை வச்சுட்டு சுடர் ஒளி பட்டியத்தை வச்சுட்டு அதை மூடிட்டார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு அதிகாரம் யாருக்கு கொண்டினாக்கா, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா மாத்திரம்தான் நமக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? அப்ப அந்த நித்திய ஜீவன்ல நான் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னா, ஆமென், அல்லேலூயா, நான் இந்த பந்தியிலே பங்கு பெறணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. ஆமென். பாவத்தை செஞ்சிட்டு 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 என்ன பண்ண கூடாது? கெஞ்சிட்டு 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 போயிட கூடாது. செஞ்சிட்டு கெஞ்சிட்டு கெஞ்சிட்டு போயிட கூடாது. செஞ்சிட்டு கெஞ்சிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் மிஞ்சிட்டு பாவத்தை செஞ்சிட்டு இங்க கெஞ்சிட்டு போயிடுறது. என்னன்னு போயிடுறது? இயேசு கிறிஸ்துவின் அப்பத்தை நான் சாப்பிட்டேன், திராட்சை ரசத்தை குடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிட்டாரு. கிளம்பு கிளம்பு. எங்க கூப்பிட்டு? கிளம்பு கிளம்பு. எங்க அனுப்புது? கிளம்பு கிளம்பு. எங்க கிளம்பு கிளம்பு. எங்க கிளம்பு? சாப்பிட்டியா? சந்தோஷமாயிட்டியா? கிளம்பு. எங்க கிளம்புது? உன்ன மறுபடியும் பா. இது இல்லப்பா, இதுதான்பா நித்திய ஜீவன். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்து தான்பா நம்மளுக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. வருது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் என்கின்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது, போறது பழைய வாழ்க்கையிலே இருக்கிறது, மறுபடியும் வருது. ஐயோ ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செஞ்ச? திரும்ப கேக்குறாரு, ஏன் செஞ்சமா? நான் போன வாரம் தானே உனக்கு சொல்லி அனுப்பிச்சேன். ஏன்பா உனக்கு போன வாரம் தானே சொல்லி அனுப்பிச்சேன். ஆண்டவரே சரி, அது ரொம்ப அழுதுட்ட, இனி பாவம் செய்யாத. நீ ரொம்ப அழுதுட்ட, ரொம்ப கெஞ்சிட்ட. ஆண்டவர் சொல்றார், இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. போ, விட்டு இங்கே விட்டுட்டு என்ன பண்ண? போ. வெளியே போறது மனதுருக்கமா போறது, வீட்டுக்கு போறது மனதுருக்கமா. பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. இனி நான் அந்த காரியத்தை தொடவே கூடாது, அந்த காரியத்துக்கு போவே கூடாது, அந்த வாசப்படியை மிதிக்கவே கூடாது, அந்த இடத்துல நான் போய் உட்காரவே கூடாது, இந்த வார்த்தைகளை நான் பேசவே கூடாது, இந்த கண்ணுல அதை பார்க்கவே கூடாது. எல்லா தீர்மானத்தையும் எத்துறது. எத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பயபக்தியோடு இருந்து கொஞ்சம் சாப்பாடு போட்டு வந்து கொடுத்துட்டா, அதை சாப்பிட்டு சாப்பிட 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 அப்படியே நம்மளுக்கு எல்லாம் மருந்து போய் மறுபடியும் கிளப்போம். போ போ. எங்க போனோம்? மறுபடியும் ஆசை நம்மளை விட்டு வைக்குதா? ஆசை விட்டு வைக்குதா யாருன்னா? மறுபடியும் அதே இடத்துக்கு போனேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியுமா என்ன சிலுவையில் அறையிறேன்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் அவரை சிலுவையில் அறைவதற்கு தேவனாகிய கர்த்தர் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். டைரக்டா அந்த நித்தியத்திலே நம்ம பங்கு பெறுவதற்கு தான் ஆண்டவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? இப்போ நல்லா கவனிங்க, இதுக்கு ரெண்டு தன்மை இருக்குது. ஒன்னு சதை, இன்னொன்னு சார். ஒன்னு சதை, இன்னொன்னு சார். ஒன்னு ஃப்ளஷ், இன்னொன்னு ஜூஸ். ஒன்னு ஃப்ளஷ், ஒன்னு ஜூஸ். இத சதியாமோ அப்படியே சாப்பிடலாம், ஜூஸாமோ குடிக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த சதையை அப்படியே சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட். பாவம், பாவத்துல பழகிறதுக்கு, பாவம் செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப டேஸ்ட்.
ஜூஸா குடிச்சாலும் பாவம் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த சதையையும் ஆமென், இந்த ஜூஸையும் ஆமென் ஆண்டவர் எப்படி மாத்துறாரு அப்படின்னு சொன்னா, தன் சரீரமாக மாற்றி அதை கிழிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சாறுன்னு சொல்ல, ஜூஸ்ன்னு சொல்றமே, அவர் ரத்தமாய் சிந்தி அல்லேலூயா, அல்லேலூயா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? இதுதான் அதனுடைய அடையாளம். ஆண்டவர் இததான் சொல்றாரு, இததான் சொல்றாரு. இதுக்கு தான் பாடுபடுறோம். பாவத்துக்கு மரிச்சு நீதிக்கு பிழைச்சுக்கு நின்னா மறுபடியும் அந்த பாவத்துக்கு போவாத. மறுபடியும் அந்த பாவம் செஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பாவம் தான் ஆகும். உனக்கு வேற அதுல வேற எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன ஆகும்? பாவம் என்ன ஆகும்? இன்னும் பாவம் ஆகும். பாவம் செய்கிறவர்கள் இன்னும், அநீதியா இருக்கிறவர்கள் இன்னும். இவங்களெல்லாம் ஆண்டவருடைய வருகையில காண முடியுமா? சினிமா போற, வீட்டுல சீரியல் பாக்குற, அதெல்லாம் பண்ற, எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே பண்ற. அப்படியே வர, காதுல எதை கேக்குற, போன் போட்டு எதோ கேக்குற, எதோ பாக்குற. அப்படியே வர, சபையில உட்கார்ற, அதே காதுல வார்த்தையை கேக்குற, வசனத்தை கேக்குற, எதோ பேசுற. அப்படியே வர, அதே வாயில அப்பத்தை சாப்பிடுறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சதையையும் அந்த சாரையும் தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே சுமந்து அவருடைய சரீரத்தை சொல்றாரு, என் சரீரத்தை, அந்த ஆப்பிள, அந்த பாவத்தை பிட்டு சாப்பிடுறது முக்கியம் இல்ல, என் சரீரத்தை பிட்டு சாப்பிடுங்க. பிட்டு சாப்பிடணும்னாக்கா அர்த்தம் அப்படியே எடுத்துக்க கூடாது. எப்படி? என்னை பிட்டு சாப்பிடுங்க போது அப்படியே எடுத்துக்க கூடாது. அப்படியே போய் பிட்டு சாப்பிடலாம் ஆண்டவரே, அப்படி இல்ல. அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதேன்ல உண்டு பண்ணின அந்த பாவத்தை நீ எப்படி புசித்தாயோ அதை பாவ நிவர்த்தி செய்ய உனக்காக இந்த கல்வாரி சிலுவையை நான் சுமந்து இதிலே தொங்கி இருக்கிறேன். இதுக்கு பதிலாக உனக்கு ஒரு மாம்சத்தை நான் கொடுத்திருக்கிறேன் புசிக்கும்படியாக. இதை புசித்து நீ என்ன பண்ணு? ரத்தத்தை பானம் பண்ணுன்றாரு. அதுக்கு அடையாளமா, நீ பரிசுத்தமா இருக்கிறதுக்கு அடையாளமா, பாவ மன்னிப்பின் அடையாளமா அதை சாப்பிடுன்றாரு. அல்லேலூயா. அதை தான் நாம சாப்பிடுறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென். அதனால தான் சொல்றோம், இயேசு கிறிஸ்துவை உண்மையா ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நல்லது செய்வார். ஆமென். உண்மையா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கங்க. அவருடைய, யாருடைய? அவருடைய மாம்சத்தையும் சாரையும், அதாவது ரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நித்திய ஜீவனிலே உங்களுக்கு பங்கு பெற தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். இதுதான் அடையாளம். இதை நீ சாப்பிட்டதுக்கு பதிலா இது சாப்பிடு, அது பாவத்தை உண்டு பண்ணும், பாவ நிவர்த்தியை தந்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். கடைசியா நம்ம பார்க்கிறோம், இருவருடைய கண்கள் இந்த பரிச்சு இப்படி சாப்பிட்ட மாத்திரத்தில் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, கண்கள் திறக்கப்பட்டது. அதாவது பாவ கண்கள் திறந்தது, மனக்கண்கள் மூடப்பட்டது. மனக்கண்கள் மூடப்பட்டது. அல்லேலூயா. படிங்க, எத்தனாவது வசனம்? 6, 7 ரெண்டு சேர்த்து படிங்க. நல்லா கவனிங்க. மனக்கண்கள் மூடப்பட்டது, பாவத்தின் கண்கள் திறக்கப்பட்டது. இதுதான் சொல்றாரு பவுல், சொல்றாரு 1 கொரிந்தியர்ல படிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 படிங்க. 2 Corinthians chapter
இராதபடிக்கு நல்ல கவனிங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவனாய் இருக்கிறவன், இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாருனாக்கா நம்மை தீயான வழிக்கு நடத்தி செல்லுகிற பொல்லாத பிசாசு நம்ம சொல்லுவேன் இல்லைங்களா? அந்த பொல்லாத பிசாசு நம்மை தீயான வழிகளில நடத்தி போகிறது. அந்த தீயான மனுஷன் தான், அந்த தீயான பிசாசு தான் நம்முடைய மனக்கண்களை மூடி வைத்திருக்கிறான். ஆமென். எவ்வளவு நான் சொல்லு நீ ஒரிக்காது. ஏன்னா அவங்க செய்துதான் செய்வாங்க. எவ்வளவு சொன்னாலும் அவங்க செய்துதான் செய்வாங்க. கடைசியில ஒரு நாள் நான் செய்துதான் செய்வேன்னு சொல்றோங்க. எனக்காக ஜெபிங்க, அந்த ஆண்டவரை நான் மறந்துட்டேன், அந்த ஆண்டவர் தான் எனக்கு இன்னைக்கு விடுதலை தரணும், சுகத்தை தரணும், ஆரோக்கியத்தை தரணும், பலத்தை தரணும், ஆஸ்தியை தரணும், அந்தஸ்தை தரணும். கடைசியா வந்து மறுபடியும் தேவனிடத்துல நிக்குவாங்க. நான் அதுக்கு தான் மறுபடியும் சொல்றேன். சொல்லும் போதே அல்லேலூயா அல்லேலூயா, சொல்லும் போதே நம்ம கேட்கும் போதே ஆமென், தேவனை ஸ்ட்ராங்கா விசுவாசிச்சணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? இப்போ அதுல சொல்லப்பட்டது என்னன்னாக்கா, பிரபஞ்சத்தின் யாரா? பிரபஞ்சம்னா என்ன? சீக்கிரம் சொல்லுங்க. இந்த உலகத்தின் தேவன், இந்த உலகத்தின் தேவன் யாருன்னு நம்ம நினைச்சுக்கிறோம்? கிறிஸ்து தானே. இங்க சொல்றாங்க இந்த பிரபஞ்சத்தின் பாவத்துல நடத்துகிற தேவன் ஒருத்தங்கிறான். பாவத்திலே நடத்துவான். நீ யாரனா ஏமாத்தின்னு போ. நீ என்ன பண்ண? நீ யாரனா ஏமாத்து. பைபிள் தெளிவா சொல்லுது, தேவனுடைய கண்கள் உலகம் முழுவதும் உலாவுகிறது. அத்தியலிய போய் நீ போட்டு ஒழிஞ்சிட்டா சிரிக்கிறார். சிரிப்பு வருதா இல்லையா? படிச்சது ஆண்டவர் உன்னை, ஏதேன படிச்சது ஆண்டவர். நீ பாவத்தையும் செஞ்சிட்ட. ஏன் நான் இந்த உலகத்தை, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த சப்ஜெக்ட் எல்லாருக்கும் சொல்லிட்டு மேல இருந்து ஒருத்தன் கிழவன், அது ஓகே. அவன் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண, நீ சாப்பிட்ட, நீ சாப்பிட்ட. ஆண்டவர் வந்து கேட்கும்போது ஒழிச்சுக்கிற. யாரு கண்ணுக்கு யாரு ஒளியது? அல்லேலூயா அல்லேலூயா. யாரு கண்ணுக்கு யாருப்பா ஒளியது? ஆமென். நாமோ ஆண்டவர் நம்மளை பார்த்து தாங்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜாக்கிரதையா இல்ல. அல்லேலூயா ஆமென். இப்போ இங்க நல்லா கவனிங்க. இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிற தேவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அறியாதபடிக்கு, வேதத்தை சுமக்காதபடிக்கு, முழங்கால்கள் முடங்காதபடிக்கு, இந்த உலகத்தின் ஆசை இச்சையை நோக்கி போக செய்கிறான். ஆமென். நல்லா கவனிங்க. இதையெல்லாம் நான் செய்யறதுனாலதான் எனக்கு எல்லா விதமான துன்பங்களும் வருகிறது. ஆமென். கிறிஸ்துவை நேசிக்கிறவங்களுக்கு பாடுவாரு, அது இயேசு கிறிஸ்துவின் பாடு. வெளியே போனா ட்ராக்ஸ் குத்தா திட்டுறது, இந்த மாதிரி பாடு. ஊழியம் செஞ்சா அங்க எதிர்ப்பு, அந்த மாதிரி பாடு வரும். ஆனா கிறிஸ்துவை முழுமையாய் ஏத்துக்குன்னு விரோதிக்கிறவங்களுக்கு வேற விதமான பாடுகள் எல்லாம் வருது. இன்னைக்கு நாம மனம் திரும்பலன்னு சொன்னா இனி என்னைக்குமே மனம் திரும்ப முடியாது. ஆமென். அல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம படிக்கலாம். 24 படிங்க. 24:31. போதும். நல்லா கவனிங்க பாருங்க. நல்லா கவனிங்க பாருங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதாம். இங்க பாவத்தின் கண்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா திறந்துக்குச்சு. அங்க என்ன ஆச்சு? இங்க ஒரு கண்கள் திறக்கப்படுது. நல்லா கவனிங்க. நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லும்போது, 2 பேர் இயேசு கிறிஸ்து கூட வராங்க இல்லையா? ஆமாவா? 2 பேர் இயேசு கிறிஸ்து கிட்ட போறாங்க. அது வரைக்கும் என்ன, அவங்க மனக்கண்கள் திறக்கல. 2 பேர் இயேசு கிறிஸ்து கிட்ட போகும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த சாப்பிடு.
ஆமென். எல்லாத்துலயும் ஆண்டவர் உண்மையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்தாப்பா வாங்கிக்க சுரேந்திரா, இந்தாப்பா கை நீட்டிக்க. வாங்கி பக்கத்துல 2 பேர் சாமி இந்தாப்பா வாங்கிக்க, கை நீட்டிக்க. 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட மாத்திரத்துல என்ன ஆச்சுனாக்கா அவருடைய மனக்கண்கள் திறந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏதேன்ல பாவத்தை அவர்கள் ருசித்த உடனே பாவத்தின் கண்கள் திறந்தது, பரிசுத்தத்தின் மனக்கண்கள் மூடப்பட்டது. இங்க இயேசு கிறிஸ்து கூட 2 பேர் வராங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்னு பிட்டு சாப்பிடுப்பான்னு சொல்றாரு. அதை அவர்கள் சாப்பிட்ட உடனே அவர்களுடைய மனக்கண்கள் திறக்குது, பாவத்தின் கண்கள் மறைக்குது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென். அதுக்கு தான் ஆண்டவரை புசிக்கிறவர்கள், ஆண்டவரை நினைவு கூறுகிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்றாருன்னு சொன்னா, பாவத்தின் கண்களை மூட செய்து இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய, இந்த பிரபஞ்சத்தை நம்மளை அழகழிக்கிற தேவனை அவர் நிர்மூலமாக்குகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றோம்? அல்லேலூயா. நம்ம சாதாரணமா வந்து வாங்கிட்டு போறவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா உஷாரா கேளுங்க. ஆண்டவர் இதை சும்மா சாப்பிட வைக்கல. நீ நம்ம எப்போ இதை சாப்பிடுறோமோ நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது, நம்ம பாவங்கள் எல்லாம் சாகிறது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இப்ப நல்லா எடுத்துங்க படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் தான் மூல வசனமே. the key word. உனக்கும் முன்னிஸ்திரிக்குமா இல்ல? ஆமென். நசுக்குவார். நல்லா கவனிங்க. இந்த கட்டளையை மீறுதனால வந்த பாவம் தான் அது. ஆமென். அல்லேலூயா. கடைசி ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா, முதல் ஆதாமினால் உண்டு பண்ண இந்த பாவத்தை தேவனாகிய கர்த்தர் கடைசி அவர் என்ன பண்றாருனாக்கா, பாவத்தினால் வந்த அந்த மரணத்தை, பாவத்தின் சம்பளம் என்கின்ற அந்த மரணத்தை, நல்லா கவனிங்க. பாவத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம் மரணம். எது தெரியுமா? அவர்கள் பாவம் செய்தார்கள், தேவனுடைய பரிசுத்தமான மனக்கண்களை மறித்து போனார்கள், மனக்கண்களை இழந்துட்டாங்க, அங்கே மறிச்சிட்டாங்க. அதை தான் மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் இந்த கல்வாரி சிலுவையிலே அவர் மறுபடியும் மீட்க வந்தார். அவர் மீட்டார், நம்முடைய மனக்கண்களை திறந்து வைத்தார். அல்லேலூயா. நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தேவனாகிய கர்த்தர் ஜெயித்தார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷம்? ஆமென். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நம்மளை மீட்டு வந்தாரா? ஆமென். நல்லா கவனிங்க. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தப்பட்ட மரம். ஆமாவா இல்லீங்களா? ஆமாவா இல்லீங்களா? சொல்லுங்க. இது இன்னைக்கு பிசாசானவன் நமக்காக வைத்திருக்கிற மரம். ஆமென். இது நல்லா கவனிங்க. இது தேவன் அவர் புசிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவன், பரிசுத்த ஆவி. ஆமென். நல்ல வாழ்க்கை வாழறதுக்காக கொடுக்கப்படுகிற கனி. ஆமென். இது அல்லேலூயா. இது நல்லா இருக்கும். ஆனா இது சாப்பிட்டீனா நீ அவுட், பாவத்தின் கனி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவும் உங்க முன்னாடி தாங்க. இதுவும் சொல்லுங்களேன், இதுவும் உங்க முன்னாடி தான் இருக்குது. இதுவும் உங்க முன்னாடி தான் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் எதை பறிக்க விரும்புகிறீர்களோ, நீங்கள் எதை பறிக்க விரும்புகிறீர்களோ அதை பறித்துக் கொள்ளலாம். நீங்கள் எதை அணைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களோ, ஆமென், எதை அணைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களோ அதை என்ன பண்ணலாம்? இதை அணைச்சோம் அப்படின்னு சொன்னா, நான் கையெடுக்க நினைச்சா கூட அது என்ன விடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது புச்சிச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு என்னதான்? மரணம் தான். அல்லேலூயா. ஆமென். ஆனா அதே இதை நான் பிடிச்ச அப்படின்னு சொன்னா, ஆமென், இது
என்னை விடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமென். இத்த நான் கையை எத்தா கூட அது என்ன விடாது. ஆமென். ஆனா இது என் கையை எத்துட்டேன்னா நான் இதை விட்டு ரிலீஸ் ஆயிடலாம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்மை சுதந்திரமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளை எங்க போனாலும் நல்லாதான் இருக்கும். என் பிள்ளை எங்க போனாலும் என்ன நினைச்சுன்னு தான் இருக்கும். என் பிள்ளை எங்க போனாலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். என் பிள்ளை எங்க போனாலும் என்னையே நம்பி இருக்கிறதுனால அது நல்லாதான் இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் அனுச்சோன்னு சொன்னா இவர் மேல இருக்கிற கனி எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே கொட்டிடுவார். அல்லேலூயா, ஆமென். ஆனா இதை கட்டி பிடிச்சி இந்த கனியை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா வானெல்லாம் பாவத்திற்குள்ளவே நான் வாழ்ந்து மரிக்கிறவனா இருக்கிறேன். இதை சாப்பிட்டு செத்துட்டேன்னா நித்திய ஜீவன் இல்ல. இவரை புச்சி விசுவாசிச்சுட்டு இதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா ஆமென், நித்திய ஜீவன் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கன்னிக்கு ஆசைப்படுறோம்? எத்தனை பேர் இந்த கன்னிக்கு ஆசைப்படுறோம்? ஆமென். இந்த கன்னிக்கு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அன்பு இருங்க அனுப்பலாம் இல்லையா? சொல்லுங்க அன்பு வாங்கிக்கோங்க. அன்பு யாருக்கெல்லாம் இந்த கனி வேணும் சொல்லுங்கப்பா. யாருக்கெல்லாம்? சூப்பர், எடுத்துக்கோங்க. கலாச்சாரம் ஒன்னொன்னா கலாச்சாரம் எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் பாருங்க. சிலுவை கட்ட போனாலும் நம்ம இதை விட மாட்டோம். யாராருக்கு வேணும்? கிறிஸ்துவின் கனி யாராருக்கு வேணும்? நல்லா கவனிங்க. இது யாராருக்கு வேணும்? எங்க ஓடினாலும் வர வேண்டிய இடம் இதுதான், மறந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஓடினாலும் நீ வர வேண்டிய இடம் இதுதான். அல்லேலூயா. நீ இங்க இருந்து ஓடினாக்கா அங்கே சிக்குண்டு சோதிக்கப்பட்டு முஞ்சிரும் கதை. ஆமென். சரி, யாராருக்கு வேணும் இந்த கனி? ஆமா, சூப்பர். இப்ப நானுன்றது ரொம்ப தப்பு இருந்தாலும் இங்க இருக்கிறேன். நான் அப்படி த்ரோ பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணணும்? கேட்ச் பண்ணும்போது நான் போட்டேன் நீ உங்க சொல்லி கேட்ச் பண்ண கூடாது. சூப்பர்ல. இது உண்மையிலே தேவனுடைய கனின்னு சொல்லி நம்ம வரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற கனி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும்? முதல் கனி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கனி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெடியா? போடலாமா? ஆமென். ஃபர்ஸ்ட் கனி சொல்லுங்க. அன்பு. ப்ளீஸ் கேட்ச் பண்ணுங்க. இது யாருடைய அன்பு? அன்பு. ஆமென். கேட்ச் பண்ணுங்க. கேட்ச் பண்ணி எங்க வச்சுக்கிறீங்க? கனினாலுமே என்னதான் எங்க இங்க வச்சுக்கிட்டு கனியை வச்சுக்கிட்டு எங்க சுத்துறது? சாப்பிடணும். என்ன கனி சாப்பிட்டீங்க? ஃபர்ஸ்ட் என்ன கனி சாப்பிட்டீங்க? ஆமென். இரண்டாவது, எத்தனை பேர் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல? எத்தனை பேர் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? இன்னைக்கு சந்தோஷம் இல்லையாமா நாலுமே அழுதுறாங்க. உன் வாழ்க்கையில நாலுமே அழுதுறாங்க. ஏன் அக்கா சந்தோஷம் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லைனாக்கா நான் தேவன் கிட்டே இல்லை. நான் எங்க பிடிச்சிட்டு இருக்கிறேன்? மாட்டிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லாத காரணம் என்ன தெரியுங்களா? நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லாத காரணம் நீ தேவனிடத்துல இல்ல. அல்லேலூயா. ஆகையால ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு ஆமென் கண்ணியை தராரு. ஆமென். புசிக்காம யாரும் போக கூடாது. ஆமென். ஃபர்ஸ்ட் கனி எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? என்ன அது? கை நல்லா தூக்கணும். என்ன கனி சாப்பிட்டீங்க? லாஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன கனி சாப்பிட்டீங்க? இரண்டாவது கனி சாப்பிட போறோம். இது வாழ்க்கையில நிறைய பேருக்கு தேவையான கனி. பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடி? நான் 2 கையில போட ஆசைப்படுறேன். நீங்க ஒரே கையில அப்படி சாப்பிடுறீங்க. பிளைன் கைஸா குத்துனுக்கிறீங்க.
அப்படி இல்லை, இப்படி சாப்பிடணும். ரெண்டாவது சந்தோஷம். இங்கிருந்து ஆமென், இங்கிருந்து தான் ரெண்டாவது சந்தோஷம். கேட்ச். தமாஸ் பண்ணி இங்க என்ன பண்ண கூடாது, சாப்பிட கூடாது. உன் வாழ்க்கையில நிஜமாலுமே விசுவாசிச்சு சாப்பிடு, உன் வாழ்க்கையில சந்தோஷம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் வரும், நிஜமாலுமே விசுவாசிச்சு சாப்பிடு. ஆமென். உங்களுக்கு சந்தோஷம் இல்ல, கூடாது. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இல்ல? அப்பா நீங்க பிரில்லியன்ட் ஆகுறீங்க. எப்படி இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லாத இருந்துச்சு, ரெண்டாவது கனியை புடிச்ச உடனே சந்தோஷம் வந்துச்சு. ஆமா தானே, அப்படித்தானே சொல்றீங்க? ஆமென், அல்லேலூயா. சந்தோஷம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் ஆமென் மறந்துடுத்த, அல்லேலூயா, நினைச்சிடுத்த, அல்லேலூயா, நிச்சயமாய் சந்தோஷத்தை தருவார். ஆமென். மூணாவது சொல்லுங்க, மூணாவது. போயிட்ட சமாதானம் உனக்கு கேட்ச் பண்ணல, நீ போயிட்ட. மூணாவது பீஸ், புடிங்க, கேட்ச் இங்க இருந்து. ஆமென். சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்ல, சமாதானம். எங்க பாப்பா சமாதானமே இல்ல, அவனால. எங்க பாப்பா சமாதானமே இல்ல, அவளால. எங்க பாப்பா சமாதானமே இல்ல, இன்னைக்கு நான் என்னாலன்னு சொல்லிக்கிறீங்களா? அங்க சமாதானமே இல்லப்பா, யாரால? அவளால. சமாதானமே இல்லப்பா, அவனால. சமாதானமே இல்லப்பா, இந்த பாஸ்டர்னால. ரொம்ப என்ன பண்றான், மத்த கிட்ட பழங்கள் எல்லாம் வச்சு கொடுமை கொடுத்து நம்மள சமாதானம் இல்லாம சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. என்னைக்கு நான் சமாதானமே இல்லப்பா என்னால அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா? உங்க சமாதானம் போறது உங்களால தான். தூக்கி போட்டா சமாதானம். சாப்பிட்டீங்களா? நாலாவது அபாடா, கேட்ச் ப்ளீஸ், கேட்ச். அதுதான் தேவை. சாப்பிடுங்க. என்னடா பண்ணுகிற, வித்த காமிச்சிருக்கிறியா அப்படின்னாக்கா இல்ல. ஆமென். வித்த காமிச்சவன் எங்க இருக்கான்? இந்த உலகத்தின் தேவன். ஆமென். நம்மை போஷிக்கிறவர். ஆமென். பரத்தின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நீடிய பொறுமை தேவை? ஆமென். எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. 16 வயசுல ஓடிட்டு கூடாது. 16 வயசுல எங்க ஓடிட்டு கூடாது, எங்க ஓடிட்டு கூடாது. நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன சிரிக்கிறீங்க? 16 வயசுல ஓடிட்டு கூடாது. எங்க ஓடிட்டு கூடாது? பாவத்துக்குள்ள ஓடிட்டு கூடாது. இல்ல, யாரனா இழுத்துன்னு ஓடிட்டு கூடாது. 16, 17, 18, 19, 20, 15 என்ன தெரியும்? நீடிய பொறுமை தேவை உனக்கு. அல்லேலூயா. என்ன தேவை உனக்கு? நீடிய பொறுமை தேவை உனக்கு. அல்லேலூயா. அதனால நல்லா சாப்பிட்டு இருக்கணும். அந்த நீடிய பொறுமையை நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நல்லா சாப்பிட்டுக்கணும். 16 வயசுல கல்யாணத்தை யோசிச்சு கூடாது. 16 வயசுல அது கல்யாணம் பண்ணி நான் ரொம்ப நல்லா இருக்கும் போல லைஃப் அப்படின்னு சொல்லி போய் என்ன பண்ண கூடாது. நோ நோ நோ. நீடிய பொறுமை எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நீ எப்போ இத கட்டி பிடிச்சுன்னுக்கிறியோ, அல்லேலூயா, எப்போ இது மேல சாஞ்சுன்னுக்கிறியோ, அல்லேலூயா, நீடிய பொறுமையை தேவனாகிய கர்த்தர் தருவார். ஆமென். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகல, ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல திருமணத்தை செஞ்சு கொடுத்தோமானுக்கணும். தயவு எத்தனை பேருக்கு தேவை? தயவு. ஆமென். கேட்ச் பிடிங்க. தயவு. ஆமென். சாப்பிட்டீங்களா? சூப்பர், வெரி குட். தயவு. ஆறாவது நற்குணம். நல்ல குணம் யாரா இருக்கலாம்? நல்ல குணம். சீக்கிரமா மன்னிப்பேன், மறப்பேன், கிறிஸ்துவின் குணம். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, என்ன பண்ணிடணும்? மறந்துடணும். அப்ப இது எல்லாருக்குமே தேவைப்படுது. ரொம்ப சீக்கிரமா வாங்கிக்கோங்க. இதுனா நற்குணம். ஆமென். குட்னஸ் யாரா இருக்கலாம் தேவையோ கிறிஸ்து கிட்ட நம்ம என்ன பண்றோம்? கேட்ச் கேட்ச் கேட்ச். சாப்பிடு. ஆமென். ஏழாவது இன்னும் 2 தான். விசுவாசம் தான் ரொம்ப தேவை. யாருக்கெல்லாம் இல்ல? விசுவாசம் யாருக்கெல்லாம் இல்ல?
இன்னைக்கு விசுவாசிக்கிற நாளைக்கு நான் உயிர்றேன், தொப்பு நோய்ந்துடுறேன். இன்னைக்கு விசுவாசிக்கிற நாளைக்கு என்ன பண்றேன், பாத்துறேன். ஓ நல்லா இருக்குது டேஸ்ட், ஓ ஓடு வாங்கிக்க, விசுவாசமா வாங்கிக்க. ஆமென். ரெடியா கேட்ச் பண்றதுக்கு? 1 2 3. சிலருக்கு வானாப்பா போதும் போதும் வயிறு ரொம்பிச்சு அப்படி உட்காந்துக்கிறீங்க. எனக்கு போதும்பா வயிறு. லாஸ்ட் 8வது சாந்தமா உட்காந்துக்கணும். இப்போ கேட்ச் போடுவேன், நான் சாந்தமா உட்காந்துக்கணும். 1 2. இயேசுவே உங்களுக்கு சாந்தத்தை கொடுங்க ஆண்டவரே, கனியை கொடுங்க. புடி கேட்ச் சாப்பிடு. கடைசியா ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் இல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவை? எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. இயேசுவே இச்சையடக்கத்தின் கனியை உங்களுக்கு கொடுங்க. கேட்ச் புடிங்க. சாப்பிடு. போ, நான் கொத்தம்பா சேர்ந்து சாப்பிடுகிறேன். நான் உண்டி நீங்க உண்டி இல்ல, நானும் சேர்த்து. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த கனி ரொம்ப உதவுது சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு இந்த கனி உதவுது? ஆமென். ஜாஸ்தியா வச்சா உனக்கு பிடிக்குமா? ஒன்னே ஒண்ணு வச்சா பிடிக்குமா? ஜாஸ்தி என்ன பிடிக்கும்? ஜாஸ்தி ஒரு தரார். ஆமென். சொல்லுங்க, ஜாஸ்தி ஒரு தரார். அல்லேலூயா. ஜாஸ்தியா தர இவரை விட்டுட்டு ஒன்னே ஒண்ணுனால வாழ்க்கையே போதிட்ட பிடிச்சிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். யாரை விரும்புறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென். எத்தனை பேருக்கு ஏதேன் ஆமென் பாவம் பரிசுத்தமானது புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் பரிசுத்தமாய் மாறினது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினாலே. ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 3:15. இது கடைசி பாயிண்ட் சொல்வதற்குள்ள இந்த கேமரா கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அதை ஆட் பண்ண முடியல. அதை இப்போ அதுல இதுலயே சேர்த்து நாங்க ஆட் பண்றோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் ஸ்திரியாகிய ஏவாளின் மூலமாக சாபம் வந்தது, பாவம் வந்தது. அதை நிவர்த்தி செய்யும்படியாகத்தான் தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 3:15 சொல்லியிருக்கிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அதாவது ஸ்திரியை பற்றி சொல்லியிருப்பார். அதே ஸ்திரீயின் வித்தாக தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்து அந்த பாவ நிவர்த்தியை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாய் இருந்தது. முதல் பெண் மூலமாக வந்த அந்த பாவத்தை தேவனாகிய கர்த்தர் ஒரு ஸ்திரீயை கொண்டு, ஸ்திரீயின் வித்தாக வந்து தேவனாகிய கர்த்தர் அந்த பாவத்தை நீக்கினவராய் போக்கினவராய் இருந்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது உங்க எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.